வணக்கம். இன்னைக்கு நாம கிளஸ்டர் பீன்ஸ், குவார்னு ஹிந்தியில சொல்லுவாங்க. கொத்தவரங்கான்னு நாம சொல்றோம். அதை வச்சு ஒரு சிம்பிள் கறி பார்க்கலாம். இப்போ வாணலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. கடுகு பொரிய விட்டுக்கலாம். ஜீரகமும் போட்டுக்கலாம் கூடவே. இதுக்கு பூண்டு போடணும், அப்பதான் நல்லா இருக்கும். பூண்டை சின்ன சின்னதாக நசுக்கி நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நான் கொத்தவரங்காயை முன்னாலேயே ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. உப்பு மஞ்சப்பொடி ரெண்டுமே போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் மறுபடியும் உப்பு நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நான் வேக வச்சு எடுத்ததோட காரணம் நம்ம இந்த கறி பண்ணும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துனா போகிறோம், இல்லாட்டி ரொம்ப வதக்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதில் போட்டிருக்கோம். புளிப்புக்காக, லேசான புளிப்பு, ரொம்ப நல்லாயிருக்கும் இது. நீங்கள் ஒரு தரம் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது, அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே பீன்ஸு, கொத்தவரங்காய் இந்த மாதிரி காய்கறிகளை நம்ம முதல்ல ஸ்டீம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ தேவைப்படுற அளவுக்கு நமக்கு காரம் சேர்த்துக்கலாம். இதில் நான் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடியும் சேர்த்துக்கலாங்க. வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி பொடி நல்லா வாசனையாக இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தவரங்காயில் பல வகையான சத்து இருக்குங்க. முக்கியமாக நார் சத்து நிறைய இருக்குது. இதில் அயன் வேற இருக்குது, கால்சியம் இருக்குது. நம்ம எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது. டைஜஸ்ட் ஆகாதுங்கிறவங்க கொஞ்சம் நல்ல பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப குயிக்காக ஆகிடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு இதெல்லாம் சமைக்கிறதுக்கு. நல்ல ஒரு சாம்பார், ரசத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் குட் டே.